சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2வது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளை ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைத்துள்ளார். நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது? வெள்ளை அறிக்கையாக தமிழக மக்களிடம் உங்களால் தைரியமாக கொடுக்க முடியுமா? பொதுவெளியில் அதை வெளியிட முடியுமா? குறிப்பாக உங்களது ஆட்சியில் அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியல்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதையும், காவல்துறையினர்களது கைகள் கட்டப்பட்டு இருப்பதும், திமுகவின் நிர்வாகிகள் செய்த தவறுகளை காவல்துறையினர்கள் விசாரணை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விசாரணையும் அவ்வப்போது நீதிமன்றம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இதை சட்டசபையிலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நிச்சயம் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கதோடு அவர்கள் செய்த தவறுகளுக்கும் ஊழல் பட்டியலுக்கும் சிறைக்கு செல்வதும் உறுதியாக வரும் என்பதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரமாரியான கேள்விகளையும் கேட்டுள்ளார். மேலும் இதற்கு சரியான பதிலை சபாநாயகரிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். ஆளுங்கட்சியான திமுக இதன் உண்மைத்தன்மையை எடுத்து கூறாமல் பித்தலாட்டங்களை முயற்சி செய்வது முறையல்ல என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக தாக்கி சட்டசபையில் பேசியுள்ளார். ஆனால் ஸ்டாலின் அவர்களால் வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியாது என்றும், தற்பொழுது இன்னும் சில வாக்குறுதிகளை நாங்கள் நிலுவையில் வைத்திருக்கிறோம், கஜானா காலியாகிவிட்டது, மேலும் இன்னும் ஒரு சில மாதங்களில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவோம் என்பதையும் கூறியுள்ளார். இப்பொழுதே தெரிந்துவிட்டது, ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதிலையும் நம்மால் பெற முடியாது. காரணம், அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள். அதற்கு காரணம், 4 ஆண்டுகளில் செய்யாததை இந்த 7 மாதத்தில் ஸ்டாலின் செய்து விடுவாரா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்பதை ஆதாரத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருப்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.